ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு குமுதா, நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் விலாக்ஸ். நீங்க நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு அப்பப்ப அப்டேட்ஸ் வரும். அதுக்காக சொல்றேன். நான் இன்னைக்கு போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஷேட் என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு மேபிலின்ல வந்து நியூவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேட் இருக்கும். போட்டிருக்க மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஷேட் வந்து இந்த நியூவன்ஸ். போட்டிருக்க மாதிரி தெரியாத ஒரு ஷேட் தான் இந்த நியூவன்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். புல்லட் லிப்ஸ்டிக் தான். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு மேட்டா இருக்காது, கிரீமி கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஓகே, எனிவேஸ் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்டே இருக்கும் இதுல. ஓகே, நான் இன்னைக்கு என்ன காமிக்க போறேன் உங்களுக்கு அப்படின்னா காம்பாக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட ஃபேவரட்டான சில காம்பாக்ட்ஸ், பிரைஸ் வைஸும் சரி, கவரேஜ் வைஸும் சரி, ஸ்டே வைஸும் சரி, என்ன மாதிரி வந்து காம்பாக்ட் நீங்க பிக் பண்ணலாம், பிகினர்ஸ்க்கு ஐடியா இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படி சொல்லி பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போற காம்பாக்ட் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் தான், என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டும் கூட. மேபிலின்ல இருந்து இந்த காம்பாக்ட் தான் காட்டுறேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா 480 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்க ஆஃபர் பார்த்து வாங்கினீங்கன்னா 400 வாங்கலாம். 400 அந்த மாதிரி வாங்கலாம். ரைக்காலையோ இல்ல பர்பிள்லயோ இந்த மாதிரி இதுலயோ வந்து நீங்க சேல் டைம் பார்த்து வாங்கினீங்கன்னா வந்து நல்ல ஒரு டீல்ல நீங்க பிக் பண்ணிக்கலாம். இதோட கவரேஜ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என் ஃபேஸ் வந்து என் ஃபேஸ்ல எதுவுமே இல்ல, இப்போ சும்மா பேர் ஃபேஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த பவுடர் வந்து எப்படி, இந்த காம்பாக்ட் வந்து கவரேஜ் எப்படி கொடுக்குது அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த மற்ற எங்கேயும் நான் போடல, கண்ணு கிட்ட மட்டும் ஒரு 2-3 லேயர்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக வேண்டி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சைடு கண்ணும் எப்படி இருக்கு, என் கண்ணு இந்த சைடு எப்படி இருக்கு அப்படின்றது இப்ப தூரத்துல இருந்து பாருங்க நல்லா தெரியும். இந்த சைட்ல வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் நல்லா தெரியுது. இந்த சைடு வந்து கவர் ஆயிருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு. இந்த ஒரு பிரைஸுக்கு இவ்வளோ ஒரு சூப்பர்பான காம்பாக்ட் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது. இதுலயே வந்து ஒரு சின்ன மினியும் இருக்கு, மினி ரவுண்டா இருக்கும், ரவுண்ட் பேக்கேஜிங் இருக்கும். அது பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 தான் வரும். இது உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்க அதுல வந்து போட்டுக்கலாம், அதுல பிரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 330 டாஃபி அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்றேன். இதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிரரும் கொடுத்துறாங்க, ஒரு ஸ்பஞ்சும் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து பிரஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது கிடையாது. சோ வந்து பேக்கேஜிங் வைஸா இருக்கட்டும் எல்லாமே அதுலயுமே வந்துட்டு ஸ்பஞ்சும் கொடுத்துருவாங்க, மிரரும் கொடுத்துருவாங்க. அந்த ரவுண்ட் பேக்கேஜிங் காம்பாக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே 480க்கு வந்து என்னோட ஃபேவரட் காம்பாக்ட்னு சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் காமிக்க போற காம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போறது பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் ஃபேவரட். இந்த ஃபார்எவர் 52 தான் காட்டுவேன். இதுல வந்து ரவுண்ட் பேக்கேஜிங் இருக்கும். அந்த ஸ்கொயர் பேக்கேஜிங் தான் எனக்கு பிடிக்கும். இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்பில்ட் மிரர், அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் இந்த மாதிரி இருக்கு. மேல ஒரு மிரர், இங்க வந்து ஸ்பஞ்ச் இந்த இடத்துல இருக்கும். இடையில வந்து ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட் இங்க இருக்கும். ஓகேவா, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 380 இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இது எப்படி கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதோட கவரேஜ் வந்து நல்லா டீசெண்டா இருக்கும். மேபிலின் அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் வந்து டீசெண்டான கவரேஜ் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மற்ற இந்த இடத்துக்கும் இந்த கவர் பண்ணிருக்க இடத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட பிரைஸுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப வர்த்தா இருக்கும். அடிக்கடி நீங்க என்னோட வீடியோல பாத்திருப்பீங்க, ஃபார்எவர் 52 காம்பாக்ட் நான் யூஸ் பண்ணிருப்பேன். என்னோட ஃபேவரட் கூட இந்த காம்பாக்ட். மேபிலின் வந்து இல்ல, மேபிலின் எனக்கு டக்குன்னு இப்ப கையில கிடைக்கல மேபிலின் அப்படின்னா, மேபிலின் அடுத்து நான் ப்ரிஃபர் பண்றது வந்து இந்த ஃபார்எவர் 52 தான் யூஸ் பண்ணுவேன், ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த பிரைஸுக்கு வந்துட்டு இது வந்து எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். பேக்கேஜிங்கா இருக்கட்டும், என்ன இது வந்து கொஞ்சம்
ப்ரஷ்ல எடுத்து அப்ளை பண்றப்ப கொஞ்சம் தூள் தூளா வரும். நிறைய காம்பாக்ட் வந்து கொஞ்சம் தூள் தூளா வரும். அது வந்து அப்படி அந்த மாதிரி மேபிலின்ல வராது, நல்லா காம்பாக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் தூள் தூளா அந்த மாதிரி வரும். மற்றபடி வந்து இதுல எந்த கவரேஜ் வைஸா இருக்கட்டும் ஸ்டேவா இருக்கட்டும் எனக்கு வந்து மேபிலின் அடுத்து நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன் அப்படின்னா வந்துட்டு லாக்மியோட காம்பாக்ட் தான் காட்ட போறேன். இந்த லாக்மியோட பிரைமர் பிளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன் இந்த காம்பாக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதான் காட்டுவேன். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் மிரர் ப்ராடக்ட் அண்ட் தென் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 வந்து வரும். பட் இதோட கவரேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபாரெவர் 52 காமிச்சேன் இல்லையா, அதோட கொஞ்சம் ஹை கவரேஜே கொடுக்கும் இதுல. பட் அது வந்து பிரைஸ் கம்மி. ஸோ அது அந்த பிரைஸுக்கு அது வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து ஆல்மண்ட் அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்றேன். ஃபாரெவர் 52ல என்ன ஷேட்னா வந்துட்டு கேரமல் அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் நினைக்கிறேன், இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்துட்டு ஃபாரெவர் 52 கொஞ்சம் அதிகமான கவரேஜ் கொடுக்கும் உங்களுக்கு லாக்மியோடது. பிரைஸ் வைஸ் நான் சொல்லணும்னா அதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 380க்கு வந்துட்டு இது வந்து 580 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆஃபர் டைம்லேயே உங்களுக்கு 500 தான் கிடைக்கும், அதுக்கு கம்மியாக கிடைக்காது. ஸோ நான் வந்து அதுதான் ப்ரிஃபர் பண்ணேன். 380 அந்த மாதிரி இருப்போமா. ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு கவரேஜ்னா பிகினர்ஸ்க்கு அது நல்லா ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் சொல்லுவேன் நான். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் காட்ட போறேன் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பர்பிளோட காம்பாக்ட் பவுடர் தான் காட்ட போறேன். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பஞ்ச், இதுலயே ஸ்பஞ்ச் இருக்கும், இங்க கண்ணாடி இருக்கும், மிரர் இருக்கும். இது மேலே ஸ்பஞ்ச் வச்சு கொடுத்துருவாங்க. கீழே ஸ்பஞ்சுக்குன்னு வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்காது, பர்டிகுலர் இருக்காது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 வரும். கவரேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஃபாரெவர் 52க்கு அடுத்த பிளேஸ்ல தான் சொல்லுவேன். பாத்தீங்களா, இந்த பிரைஸ்க்கு 200 தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இந்த பிரைஸுக்கு வந்து இது வந்து ஓகே தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட இருக்க காம்பாக்ட்ஸ்ல கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு மற்ற காம்பாக்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து கவரேஜே கொடுக்காது. ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ல எது கவரேஜ் நல்லா கொடுக்குது அப்படின்றது பார்த்து உங்களுக்கு காட்டினேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ ஒன்னே தான் நான் வாங்கணும் காம்பாக்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்பாக்ட் வாங்கிக்கலாம். 480 உங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து மணி சேர்த்து வச்சு இந்த ப்ராடக்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது ஒரு தடவை நீங்க வாங்கினீங்கனாலே 1 இயர் கிட்ட வரும். நான் இது வாங்கி ரொம்ப வருஷம் கிடையாது, ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் பாதி கூட காலியாகல எனக்கு. ஸோ ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு லாங் டேர்மாக வரும் இது. செகண்ட் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபாரெவர் 52 சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு 380க்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். லாக்மியோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். பட் வந்து இது 500னால நான் இது உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ல தான் வச்சிருக்கேன். பட் கவரேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபிட்மிக்கு அப்புறம் நான் இதுதான் சொல்லுவேன், லாக்மி தான் சொல்லுவேன். இது வந்து பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கனால நான் வந்து உங்களுக்கு ஃபாரெவர் 52 சொல்றேன். இது மூணுமே வந்து என்னோட ஃபேவரட் தான். ஃபிட்மியா இருக்கட்டும், லாக்மியா இருக்கட்டும், ஃபாரெவர் 52வா இருக்கட்டும், மூணுல தான் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். மோஸ்ட்லி வந்து பர்பிள் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காம்பேக்ட்னு ஒன்று வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல தான் நீங்க வந்து பர்பிள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். பட் அந்த அளவுக்கு எனக்கு கவரேஜ் வந்து கொடுக்கும்னு நான் எனக்கு கொடுக்கல, எனக்கு சொல்ற பொறுத்த வரைக்கும். நான் மற்ற இது மூணும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். ஃபிட்மியா இருக்கட்டும், லாக்மியா இருக்கட்டும், ஃபாரெவர் 52வா இருக்கட்டும். காம்பேக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இது மூணு தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல மூணுல ஏதாச்சும் ஒன்று வந்து உங்க பிரைஸுக்கு எது நீங்க வாங்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். இது மூணுமே வந்து எனக்கு வந்து நல்ல ப்ராடக்டா தான் தெரியுது. ஓகே கைஸ், பை.